அரசியலா பாண்டியனும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் வீட்டுக்கு என்னோ மாதிரி வராங்க. அதை பார்த்துட்டு மீனா வீட்டில் உள்ளவங்களாம் என்னங்காச்சு ஏன் என்னோ மாதிரி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்திவேல் தாங்கிறாங்க. சக்திவேலா என்னங்காச்சுங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்னங்க பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழனி வராங்க. டே ஏன்டா இது மாதிரி சக்திவேல்கிட்ட போய் வம்புழுத்தையாமங்கிறான். நான் எங்கே வம்புழுத்தேன், நீ தான் போயிட்டு ஏதோ அவர் போகிறப்ப இது மாதிரி மீனாட்ட தலையிடாத அது இதுன்னு சண்டை போட்டியாமங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே மீனா ஏங்க அன்னைக்கு நடந்த விஷயத்த நீங்கள் இன்னும் இல்லையா, எதுக்காக நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட கேட்டீங்க. ஆமாம் உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணால் அப்புறம் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏங்க இந்த விஷயத்த விடுங்க, அதான் அன்றைக்கே முடிஞ்சிச்சுல, இனி இந்த விஷயத்தை தலையிடாதீங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க மீனாவும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணும் ஏன்டா அந்த ஆள்கிட்ட போய் சத்தம் போட்டால் அது எதுவும் சண்டைக்கெலாம் இல்லையாங்க. சண்டைக்கு வந்தார் அந்த நேரத்தில் இது மாதிரி குமார் வந்தான் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் அரசியும் அங்கே தான் இருக்காங்க. இன்னும் குமார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிச்சு கேட்டுட்டாங்க. இதே மாதிரி அவன் தான் வந்து அப்பா நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, நம்ம தான் அந்த இது கவர்மெண்ட் இடத்துல கடை கட்டிட்டோம், அது அவங்களோட வேலைப்பா, நம்ம செஞ்சது தப்பு சாரிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன இது மாதிரி இந்த குமார் மன்னிப்புலாம் கேட்டானா, என்னாலே நம்ப வைக்கலையா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆமாண்ணா எனக்கும் நம்ப வைக்கல, ஒருவேளை திருந்திருப்பானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணன் சொல்கிறாங்க. அப்படி திருந்துனா நல்லது தான் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா அரசு கேட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தீங்கன்னா குமார் இருக்கானா என்ன எதுன்னு வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குமார் சொன்னதை நினச்சி பார்த்துருப்பாங்க. இது மாதிரி ராஜு கதிரோட ஓடினதுனால தான் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கோபமாக இருக்காங்க, அதனால தான் அந்த சூழ்நிலையில் நானும் கோபமாக நடந்துக்கிட்டேன், மற்றபடி எனக்கு உங்கள் குடும்பத்தையும் ஒன்றையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்தீங்கன்னா ராஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குமார் மேலே பார்த்தீங்கன்னா லவ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக குமாரும் வெளிலேருந்து உள்ள வராங்க. வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ராஜு வைப்பாங்க. ராஜுவும் இந்த மாதிரி அப்படியே வெக்கப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா உள்ள விட்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா குமாருக்கு தெரிஞ்சிருச்சு, நீ இருக்குடி மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குமார் பார்த்தீங்கன்னா நல்லாவும் நம்பி பார்த்தீங்கன்னா ராஜு இங்கே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி தான் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு பெரிய ட்ராக்கே போக போகுது. அதாவது குமார் பார்த்தீங்கன்னா அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பழிவாங்க போகிறாங்க. இன்னும் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனும் இது மாதிரி கதிர் போனான்னு ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க. இல்லைங்க அவன் பண்ணவே இல்லைங்க, அவன் ஒரு முட்டா பைய, எதாக இருந்தாலும் பண்ண மாட்டான், போகிறவன் சொல்லிட்டும் போக மாட்டான், அவன் என்ன இப்படிலாம் இருக்கான் அப்படி இப்படின்னு திட்டிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோவமாக போகிறாங்க. நீ முதல்ல ஃபோன் பண்ணி கேளு அவன் எங்கே இருக்கான் என்ன இதுன்னு. சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ தான் எக்ஸாம் எழுத போயிட்டுருக்கோமா, நாளைக்கெலாம் வந்துடும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கதிரும் சொல்கிறாங்க. வேலைக்கு ஃபோனும் பண்ணுறாங்கன்னா பண்ணுறேம்மா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, மறந்துட்டம்மா அப்படின்ட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீனாவும் கேட்டுட்டு என்னத்த மாமா இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்கன்னு பார்த்தியா, மாமா இது மாதிரி கதிர் வீட்டில் இருக்கிறப்ப கண்ணாப்புன்னு திட்டுவார், ஆனால் இது மாதிரி அவன் வெளில போனோன்னே எவ்வளோ பாசமாக எங்கே இருக்கான் என்ன எதுன்னு சாப்பிட்டானா என்ன அதெல்லாம் கேட்குறாரு பார்த்தியா. என்னவாக இருந்தாலும் இது மாதிரி அப்பாவுக்கு பிள்ளை மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிற ரைட் தான், என்ன தான் மாமாவுக்கு கோவம் இருந்தாலும் ஆனால் கதிரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாள் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி அவர் ரொம்ப நல்லவர் டி அப்படிலாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கோமதியும் சொல்லிட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம குமாரும் எப்படி இந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்குறது, அரசியை எப்படி நம்ம வழி கொண்டு வர்றது, இன்னும் அரசி கூட நெருங்கி பழகி அவளை ரொம்ப நம்ம நல்லவ மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா திட்டம் போட்டுட்ருக்காங்க. இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அரசி தெரியாமல் அரசியும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா குமார் யோசிச்சுட்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம குமார் போயிட்டு பார்த்திங்கன்னா அரசிக்கிட்ட நல்ல விதமாக பழகி அரசியை கல்யாணம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் குடும்பத்தையே பழி வாங்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னங்க மறக்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள்.